ஹாய் வணக்கம், ஹாப்பி கார்த்திகை தீபம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு தீபாவளிக்கு எல்லாருமே பட்டாசு வெடிப்பாங்க. இப்போ நாங்களும் வெடிக்கிறது பற்றி தான் வீடியோ போட போகிறோம். இப்போ வந்து என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு காமிக்கிறது பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்கை ஷாட், அடுத்தது ஃப்ளவர் பாட், அடுத்தது இன்னும் இதில் வந்து 5 பீசஸ் வரும். இது ஸ்கை ஷாட் தான். அடுத்தது வந்து இது வந்து கையில் பிடிச்சிங்கன்னா கலர் வரும். இதில் 5 பீசஸ் இருக்கு. அடுத்தது இது வந்து தனியாக வந்துருக்கு. இது கையில் பிடிச்சிங்கன்னா சும்மா வெள்ளை வெள்ளையாக கேமரா கிராக்கர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளாஷ் அடிக்கும். அடுத்தது வந்து இது வந்து லக்ஷ்மி, இது வந்து 5 பேக்கெட் இருக்கு. 5 பேக்கெட் இருக்கு. அடுத்தது இதை ஏன் தனியாக வச்சிருக்கீங்க, அதை ஏன் தனியாக வச்சிருக்கீங்க? இது வந்து தீபாவளிக்கு வாங்கினது. அதை தீபாவளி எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வச்சுக்கிறோம், கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலான்ட்டு. அடுத்தது நீ என்னன்னா சர்ப்ரைஸா இது வாங்கி வச்சுட்டுக்கிற. எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, அதனால தான் வீடியோ போடுறோங்க. அடுத்தது பெரிய சைஸ் ஒரு லக்ஷ்மி பேக்கெட்டு. அடுத்தது இது இந்த இது. அடுத்தது வந்து இந்த பெரிய பெரிய கிராக்கர்ஸ் எல்லாம் நீங்க வெடிப்பீங்களா? சேஃப் தானா? கிராக்கர்ஸ் வெடிக்கிறது சேஃப் தானா? சேஃப் இல்ல, ஆனா வெடிக்கணும். எப்படி வெடிக்கணும்? சேஃபா தான் வெடிக்கணும். சேஃபா வெடிக்கிறதுனா எப்படி? சேஃபா வெடிக்கிறதுனா ஒரு நிமிஷம் இருங்க. ஜீவா நீங்க சொல்லுங்க. வேணா அப்பா அம்மா கூட வெடிக்கலாம். அப்பா அம்மாக்கு தெரியும், அதனால அப்பா அம்மா கிட்ட கேட்டு பத்த வைக்கலாம் பத்திரமா. ஆனா பத்திரமா சேஃப்டியா பத்த வைக்கணும். வெரி குட், வெரி குட். இது வந்து கம்மி மத்தாப்பு, 2 வந்து சின்ன சைஸ், 2 வந்து பெரிய சைஸ். அடுத்து வந்து நம்ம சின்ன வயசுல சின்ன பசங்களுக்கு அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. குருவி வெடி, இது வந்து 5 இருக்குது. 2 வந்து ரெட் கலர், 3 வந்து எல்லோ கலர். 5 பேக்கெட் இருக்கு. அடுத்தது பென்டென் 2 பேக்கெட் இருக்கு. அடுத்தது வந்து இது ஃப்ளவர் பாட் மாதிரி தான், நல்லா இருக்கும். ஆனா 1 பீஸ் தான் இருக்கும் இதுல. ஓகே. இது வந்து சாட்டன் சொல்லுவாங்க, சாட்டன் தமிழ்ல சொல்லுவாங்க. ட்விங்க்லிங் ஸ்டார் இதோட பேர். வெரி குட். 5 பீசஸ் இருக்கு இதுல. இது வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி, இதோ இங்க காமிச்சது. இது சேம் இது மாதிரி தான், இது கொஞ்சம் ஹைட்டா வரும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா நம்ம சரம். அடுத்தது இது பாம்பு, சமோசா பாம்பு. இந்த பாம்புங்க எல்லாம் நீங்க வெடிப்பீங்களா? கத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து 5 பீசஸ் போட்டுக்கலாங்க. நான் 2 ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து கீ பூம் பால் போட்டுக்குது. இது வந்து சட்பூட் போட்டானுங்க. 2 பாக்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம், நீங்க வந்து இது வரைக்கும் கிராக்கர்ஸ் ஆல்ரெடி வெடிச்சிருக்கீங்களா? வெடிச்ச நேரத்துல ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கிராக்கர்ஸ் உங்க கை மேல பட்டது அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? கசப்பான அனுபவங்கள்? அடுத்தது வந்து இப்ப எங்க அம்மா சர்ப்ரைஸா வாங்கி தந்தது. இதுல வந்து ஒரு பாக்ஸ் சாட்டை. இதுல வந்து எத்தனை பீசஸ் இருக்கும்னா 10 பீசஸ் இருக்கும். இது வந்து ராக்கெட். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்களுக்கும் இதோட எல்லா பேரும் தெரியுங்களா? தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். தீ பெட்டி மாதிரி. எங்க அப்பா குடுத்திருப்பாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. குடுத்திருப்பாங்க. இதுல பத்திக்கும். அது லக்ஷ்மி. இது லக்ஷ்மி வெடி. இது சரம். இது பிஜிலி வெடி. இது கம்பி பத்தாத்து. மொத்தம் 4 இருக்குது. இன்னைக்கு எதுக்காக கிராக்கர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது? கார்த்திகை தீபம்னாலே ஒரு ஹாப்பினஸ் தான். இப்ப நாம வந்து 3 பேரும் பத்த வைக்க போறோங்க. 10 வச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் பூஜை செஞ்சு இப்ப போய் கிராக்கர்ஸ் வெடி போறோம். அதனாலதான். ஜீவரட்சகன், ஸ்ரீ ஜீவரட்சகன், எதுக்காக இன்னைக்கு கிராக்கர்ஸ் வெடிக்க போறீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியும். என்ன நாள் இன்னைக்கு? கார்த்திகை தீபம் நாள். ஓகே, வெரி குட். இந்த நாள் தவிர வேற எந்த நாள்ல வந்து நம்ம வந்து கிராக்கர்ஸ் வெடிப்போம்? தீபாவளி. வெரி குட். சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சதா? இல்ல இல்ல, இன்னும் இருக்கு. எல்லாரும் பட்டாசு வெடிப்பீங்க, எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். சின்ன பசங்களுக்கும் ஆசையா இருக்கும். வாங்கி கொடுங்க, சின்ன சின்ன பட்டாசு வாங்கி தருங்க. இந்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி இதெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல.
வாங்கிட்டாங்க, அவங்க வெடித்தோம். ம் அடுத்தது இது பிக் சைஸ், இதுல 1 பீஸ் தான் இருக்கும், 5 பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு நிமிஷம். இப்போ கிராக்கர்ஸ் வெடிக்கிறது வந்து இந்த என்விரான்மெண்ட் சூழ்நிலை, சமூக சூழ்நிலையை என்ன சொல்லுவாங்க, சுற்றுச்சூழல், அதுக்கு நல்லது தானா? இல்ல, கெட்டதுதான். ஏன் கெட்டது? இது வெடிச்சா அந்த புகைலாம் சரி போய் மேல போகுது, மழை வருது. தீபாவளி மாசம்னாலே மழை வருதா? என்ன மாசடையுது, என்ன பொல்யூஷன் ஆகுது? ஏர் பொல்யூஷன். ஆமா, காற்று மாசடையுது. வெரி குட். அடுத்து வந்து அந்த மழை வருது. ஆமா, இப்ப எல்லா மழையிலும் சும்மா ரெயின் கோட் போடணும், இல்ல சும்மா போய் விளையாடுவாங்க. அப்ப வந்து நான் எங்க பாட்டி கிட்ட கேட்டேன், பாட்டி போய் மழையில விளையாட்டுங்க பாட்டி, எப்பவுமே விளையாடுறது தானே. எங்க பாட்டி சொன்னாங்க அப்ப, ஏன் விளையாடக்கூடாது, இப்ப உலகத்துல எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, அந்த புகை எல்லாம் போய் மேல சேருக்குது, அந்த அழுக்குதான் இப்ப இறங்கிருக்குதான்னு சொன்னாங்க எங்க பாட்டி. எப்படி இறங்குது? மழை மூலமா இறங்குது, கிளவுட்ஸ் மூலமா. இந்த ஏர் எல்லாம் போய் என்னவா மாறுது, ஒரு ஃபாகா மாறி ஒரு கிளவுட்ஸா மாறிடுது. அந்த கிளவுட்ஸ் வந்து அந்த பொல்யூட்டட் கிளவுட்ஸ், இந்த பொல்யூஷன் ஏர், இந்த பொல்யூட்டட் இதெல்லாம் போய் அந்த கிளவுட்ஸ்ல சேர்ந்து அதெல்லாம் வந்து ரெயினா வரும். கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் ஆன ரெயினா வரும் இல்லையா, அதனால தான் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வெரி குட். இப்ப இது வந்து என்னன்னா கோல்டன் பாப்ஸ் போட்டுக்கிறாங்க, வெங்கடலட்சுமி ரெட்டன் போட்டுக்கிறாங்க. அடுத்தது இதுல வெங்கடலட்சுமி சில்வர் ஸ்டார் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 3 வகையான வந்து அடுத்து நான் உங்களுக்கு இது காமிச்சேன். 3 டைப்ஸ். இதுல 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப்ஸ் ஆன கலர்ஸ் வரும், ரொம்ப அழகா இருக்கும். இது இன்னொரு பாக்ஸ் வாங்கிருந்தா தீபாவளிக்கே வச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நினைச்சு கூட எவ்வளவு அழகா வரும்ட்டு. அடுத்தது இது பாம்பு, 10 பீசஸ் வரும். இது கிரீன் பாம்பு, குட்டி குட்டிஸா வரும். அடுத்தது வந்து இது பாம்பு, இது வைக்கவே கூடாது, ஏன்னா இது நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் கோசம் நிறைய போட்டு வைக்கிறாங்க. இதுல இருந்து தான் ரொம்ப புகை வருது. புகை வந்தா பிரீத் பண்ண முடியல, அவ்வளவு புகை வருது ஸ்னேக். இது நாங்க வைக்க மாட்டோங்க. அது எப்படி இருக்கு காட்டுங்க அந்த ஸ்னேக். இது கிராக்கர்ஸ், இது வந்து உள்ள பாத்தீங்கன்னா கருப்பாக்கும். அப்படியே பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க, அப்படியே கருப்பாக்கும். ஒன்னுனாலும் விஷம். இப்ப விஷம் கொஞ்சம் குடிச்சாலும் விஷம் தானே, அந்த மாதிரி கணக்கு. இது நாங்க இது வெடிக்கவே மாட்டோங்க. இது பத்த வச்சா ரொம்ப டேஞ்சர். அடுத்தது வந்து இது எங்க தம்பி சொல்லிட்டா, இது 4மே சொல்லுங்க. அடுத்தது இது ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். இது பாம் தான், டிசைன் பண்ணிருப்பாங்க பாம் மாதிரி. இதுக்குள்ள பிஜிலி தான் இருக்கும். ஓகே, கழட்டி காமிங்க. இது பாருங்க, பிஜிலி இல்ல, இது ஒரு விதமான மிளகா பட்டாசுன்னு சொல்லுவாங்க. பாம்பு பட்டாசு எனக்கு பிஜிலி மாதிரி தான் தெரிஞ்சு. ஓகே, மிளகா பட்டாசுன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அத? ஆமா ஆமா. அடுத்தது வந்து சங்கு சக்கரவர்த்தி, இது கம்பி மத்தாப்பு வந்து சுச்சுள் பத்தியான்னு சொல்லுவாங்க. ஆனா கன்னடா தான் இது, ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க. இது கழட்டி காமிச்சிருங்க. விளக்கு வச்சிட்டீங்களா? வச்சிட்டுங்க. இதான் பாருங்க ஸ்கை ஷாட். இது ஸ்கை ஷாட் மாதிரி மேல போய் அப்படியே இந்த செட்புட் வந்து கீழே வெடிக்கிற பதிலு செட்புட் போய் மேல வெடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர். இதுல எத்தனை பீசஸ் போட்டுக்கிறாங்கன்னா 1 பீசஸ் போட்டுக்கிறாங்க. இது வந்து பத்த வச்சு அப்படியே ஜூன்னு மேல போகும். பாருங்க பிக்சர் எப்படி போட்டுக்கிறாங்க, அழகா இருக்குது. அடுத்தது வந்து சொல்லு, அடுத்து சொல்றீங்களா? இது வந்து போட்டோ ஃபிளாஷ் போட்டுருக்காங்க. இது வந்து 1 பீஸ் தான். இது பத்த வச்சா கண்ணுக்கு நிறைய ஆபத்து. அதே மாதிரி இங்க ஒன்னு சொன்னேன், இங்க இருக்கு. இதுவும் சேம் அதே தான். இது பத்த வச்சாலும் அந்த கண்ணுக்கு பாதிப்படும். இது ரெண்டுமே சேஃப்டி இல்ல. அடுத்தது இது பத்த வச்சா நிறைய நேரம் எரியுது, ஒரு முறை வெடிஞ்சிருது.
அடுத்தது வந்து சொல்லுங்கப்பா. நீங்க எதெல்லாம் வந்து சொல்றீங்களோ சொல்லிருங்க, மீதி அண்ணனுக்கு சொல்றது அண்ணனுக்கு சொல்லுங்க. இது டிஸ்கோ டான்ஸ். இது சங் சக்கர மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் தான் வரும். டிஸ்கோ டான்ஸ், டிஸ்கோ வெல்லன் போட்டுக்குது. அது எனக்கு அது இது துஸ்வானம் ஃப்ளவர் பாட். இதுல எத்தனை பீஸ் வந்துருக்கா? 10 pieces போட்டுருக்காங்க. ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் பாட், ஸ்மால். அண்ட் சிட்புட் சட் சிட்புட் ஜி பூம்பா. இப்ப நாமளே சொல்லிக்கிறது யாரு ஜி பூம்பான்னு படிச்சு சொல்றவங்கன்ட்டு. அதான் இங்க ஒரு பீஸ் காமிச்சோம் இல்ல நம்மளுக்கு. அதோ பாருங்க, சேம் இதேதான். பொம்மை கூட பொம்மை தான் வேற. ஆனா இங்க பாருங்க, இங்கயும் ஜீம் பூம் பார் போட்டுக்குது, இங்கயும் ஜீம் பூம் பார் போட்டுக்குது. சேம் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா டிஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்கேட். ஓ, ஏன் அது கிட்கேட்னு வச்சிருக்காங்க? அது வெடிச்சிருக்கீங்களா நீங்க? வெடிச்சிருக்கீங்க. ஓகே, எப்படி இருக்கும் அது? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது வந்து இப்ப கழட்டி காமிங்கப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் போதும். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சரி பாருங்க, இதுதான் கிட்கேட். இது வந்து நிறைய பேர் வந்து இது கிட்கேட்டும் இன்னொன்னு வெச்சா சேம் இதே மாதிரி இருக்கும். அது வந்து அப்படியே சட்புட் சிட்புட் மாதிரி மேல போய் வெடிடுது. கிட்கேட் அவங்க படிக்க மாட்டாங்க, ஓ அதுதான் நினைச்சுன்னு போய் வச்சுட்டு கிட்டே நின்னுறாங்க. ஆனா இது பாம்பு. ஓ மை குட்னஸ். அதனால நம்ம வந்து சேஃபா வெடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தெரியாத வெடியெல்லாம் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது இன்னும் தப்பு இல்ல. அடுத்தது வந்து இது வந்து 7 ஷாட். எது? 7 ஸ்டார் மேல போய் ஸ்கை ஷாட் மாதிரி. அது வச்சிருப்பா பாக்ஸ்ல. இது வந்து என்னன்னா மேஜிக் பாப்ஸ். இது வந்து 10 பீசஸ் இருக்கும். அந்த பாம்பு காமிச்சுங்க, பாம்பு. இது வந்து 10 வாலா சும்மா சின்ன பசங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க, ஆனா பிஜிலி தான். இது கையில புடிச்சா முன்னே சொல்லிட்டேன். இது வந்து என்னப்பா, இது வந்து ராக்கெட் மாதிரி பண்ணிருக்காங்க. இது அங்க தனியா தான் இருந்துச்சப்பா. சரி, அது இருக்கும். இது வந்து பாப்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது இது வந்து என்னதுன்னா அதுவும் அதே மாதிரிதான், இதுவும் குட்டீஸ். அடுத்தது இது என்னன்னா ஃப்ளவர் பாட் மாதிரி, ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் பாட். அடுத்தது நம்ம சின்ன வயசுல இதுதான் வெடிப்போம், அப்படியே பாம்பு மாதிரி போகும் இப்படியே. இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இது கொடுங்க. இது வந்து இது அந்த மாதிரி. அடுத்தது இது வந்து இப்பதான் 28 டிஜிட்டல் வரைக்கும் வந்துக்குது, இன்னும் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல. அடுத்தது எல்லாம் எடுத்துப்பா, திறந்து வச்சா எப்படி. அடுத்தது இது வந்து லக்ஷ்மி. இங்க நாம போன தீபாவளியில காமிச்சுங்க, சேம் தான். அடுத்தது இது 7 ஷாட். அடுத்தது இது வந்து குருவி வெடி. அடுத்தது இது வந்து வச்சா ரொம்ப ஹைட்டா போகும், லக்கி கேண்டியல் போட்டிருக்காங்க. அடுத்தது சொல்லிடுங்க ஃப்ளவர் பாட் மாதிரி. இது பியூட்டி. இது பட்டர்ஃப்ளை. என்னது? என்ன ஃப்ளை? பட்டர்ஃப்ளை. வெரி குட். பாருங்க, பட்டர்ஃப்ளை கலர் சார்ஜி பட்டர்ஃப்ளை. அடுத்து இன்னொன்னு எடுத்துனாரீங்க, ஸ்பின்னர். வெயிட் பண்ணுங்க. ஸ்பின்னர். இது வந்து இப்ப என் தம்பி ஒன்று எடுத்துட்டு போயிருக்கிறான், அது ரொம்ப வெயிட் பண்ணுங்க. சரியா?
பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கலர் ரெட் கலர். அடுத்தது வந்து இது என்ன கலர்னு தெரியல, ஸ்கை ஷாட் மாதிரி கலராக இருக்கு. 30 சென்டிமீட்டர் 5 பீசஸ். இதுல 10 இதுல 10. அடுத்து இது ஸ்கை ஷாட் இல்ல சரியாங்களா. ஃப்ளவர் பாட் வாங்கி கொடுத்துக்கிறாங்க, எவ்வளவு பெருசா போகுது. ஓகே பாய் காய்ஸ். நீங்களும் பட்டாசு வச்சு ஜாலியா இருங்க. நீங்களும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய் காய்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.